ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெக் டிசைனை வந்து ஃப்ரீ ஹேண்டில் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணி வச்சேன். இதே வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி வரையலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு டிசைனை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். அது வந்து இன்னொன்று வீடியோவில் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்லீவ் டிசைன் வரைகிறதா இருந்தாலுமே நெக் டிசைன் வரைகிறதா இருந்தாலும் இந்த சென்டர் வந்து முக்கியம். சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 2 லைன் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வந்து பீட் 2 லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து இடம் விட்டுட்டு வந்து நெக் லைன் வந்து நம்ம வரையணும். இப்போ வந்து நான் சென்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து நான் டிசியில் வந்து வரைகிறேன். கிளாஸ் மார்க்கரில் வந்து நீங்கள் வரையாதீங்க. வரைஞ்சால் வந்து அழைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுவும் கிளாஸ் மார்க்கர்லேயும் வரைஞ்சி அழைக்கலாம். அது வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தா. இப்போ வந்து நான் டிசி எடுத்திருக்கேன். இந்த டிசியில் வந்து நம்ம இந்த மாதிரி பாருங்கள், அந்த கொம்பு டிசைன் மாதிரி தான் வரும். இதுக்கு அந்த கொம்பு டிசைன் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து அளவு பார்த்து வரைஞ்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொம்பு டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச சைஸுக்கே வந்து 2 பக்கம் வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு வரையணும். பாருங்கள், இந்த டிசியில் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி கையில் அழைச்சாவே வந்து கொஞ்சம் வந்து லைட்டாகிடும். அது துணி வச்சு நம்ம ரப் பண்ணுற மாதிரி அழைச்சாவே வந்து நல்லா போயிடும் டிசியில். பாருங்கள், இது வந்து ஒன்று சின்னது பெருசாக இருக்குது. அது வந்து கரெக்டாக நீங்கள் பார்க்கும்போதே வந்து கரெக்டாக 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த துணி வச்சு லைட்டாக காட்டன் கிளாத் வச்சு ரப் பண்ணாவே இந்த மாதிரி அலைஞ்சிரும். பாருங்கள், இந்த சைடில் போடுற கொம்பு டிசைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அடுத்தது வந்து இது வந்து நம்ம முன்னாடி போட்டதுக்கு ஆப்போசிட் சைடு வளைஞ்சிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரே சைடு வளைச்சிட்டேன், அதனால் அழைச்சிட்டு இப்போ வந்து இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், கொம்பு டிசைன் வந்து லைட்டாக அந்த அவுட்லைன் மட்டும் இந்த டிசியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் மார்க்கரில் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து அலைஞ்சிரும் சீக்கிரம். கைப்படப்பட இந்த டிசியில் போட்டது வந்து அலைஞ்சிரும். அதனால் நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்து கிளாஸ் மார்க்கரில் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கொம்பு டிசைன் மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இங்கே 2 சைடு வரையதும் இதுவுமே நான் வந்து எல்லாம் ஒரே பக்கமாக வரைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அழைச்சிட்டு வந்து இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வரைகிறேன். அந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், அந்த கொம்பு மாதிரி வர்றது வந்து நீங்கள் கரெக்டாக வளைச்சி போடணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபுல் நெக் காமிக்கிறேன். அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன லீஃப்லாம் வந்து நம்ம கிளாஸ் மார்க்கர்லேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அவுட்லைன்லாம் வந்து கிளாஸ் மார்க்கரில் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிளாஸ் மார்க்கர்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அலையாது. அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன லீஃப்லாம் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து பீட் 2 லைன் வைக்கணும். அதனால் அந்த இடத்துல இடம் விட்டுருக்கேன். அதனால தான் லைட்டாக வந்து கோடு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. இது மாதிரி நடுவில் மட்டும் 3 லீஃப் வந்து வரைஞ்சிருக்கேன். பக்கத்தில் வந்து சின்ன சின்னதாக லீஃப் வந்து வரைகிறேன். பாருங்கள், லீஃப் வந்து அந்த நம்ம கொம்பு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொம்பு டிசைனை ஒட்டியே வந்து வரணும். நடுவில் வந்து சும்மா ரஃப்பாக ஒரு ஸ்டோன் ஒட்டி அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம் நடுவில். இப்போ வந்து நம்ம கொம்பு டிசைன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதில் லீஃப் டிசைன் வரைகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் வந்து எல்லாம் ஒரு சைடாக ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அந்த கொம்பு டிசைன் வந்து எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் வந்து லீஃப் வந்து பார்த்த மாதிரி வரையணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃபாக வந்து வரைகிறேன். இந்த சென்டரில் வந்து 2 ஜாயிண்ட்டில் வந்து ஒரு லீஃபு. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணணுன்னு வந்து அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியான டிசைன்லாம் வந்து நம்ம இப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிடலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் ட்ரேஸ் எடுக்கும் போது.
பாருங்கள், அந்த ஒரு லீஃபுக்கு 2 லீஃபுக்கு நடுவில் இந்த சைடு வரும்போது இன்னொன்று லீஃப் வந்து வரையணும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டு வாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல லீஃப் போட முடியல அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல லீஃப் போடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் அந்த ஸ்டோன்லாம் ஒட்டின வாட்டி கூட அந்த இடத்துல லீஃப் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த திலகம் ஷேப் மாதிரி வளைச்சி இந்த கொம்பு டிசைனில் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீஃப் வந்து அந்த டிசைன் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு வரைஞ்சிட்டேன். பாருங்கள், இப்போ 2 பக்கமே வந்து சின்ன சின்ன லீஃப்லாம் வந்து வரைஞ்சிட்டேன். நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு 2 பக்கமும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரையணும். இந்த கொம்பு டிசைன் வந்து நீங்கள் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த லீஃபும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நெக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் இதோட ஸ்லீவ் டிசைனும் வந்து இதே மாதிரி தான் கொடி வரும், கொடி டிசைன் மாதிரி வரும். அதையும் வந்து நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த டிசைனை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.